அம்மா, நான் இந்த பாபு கூட விளையாட மாட்டேன். நானும் தான். நான் மட்டும் என்ன விளையாடுறேன் நான் சொன்னேன். இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. என் பாசமான பிள்ளைங்களுக்கு நடுவுல அப்படி என்ன ஆச்சு? ஒருத்தர் கூட ஒருத்தர் விளையாட மாட்டேன்னு சொல்றீங்க. பாபு ஒவ்வொரு கதையிலயும் பெரிய பெரிய ரீலா விடுறான். ஒரு நிமிஷத்துக்கு 200 கோல் அடிப்பேன்னு சொல்றான். 200? நான் எப்ப 200ன்னு சொன்னேன்? அப்படியா? நீ இத மட்டுமா சொன்ன? ஒரு நிமிஷத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கோல் போட சொன்னீங்கன்னு தானே சொன்ன. அப்படியா? அவ்வளவுனா அதுக்கு 200ன்னு அர்த்தமா? உன்னோட கால்குலேஷனே தப்பு. ஆரம்பிச்சதே நீதானே. அட, இப்படிதான் தேவையில்லாத விஷயம் எல்லாம் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப உங்களால ஒன்னா சேர்ந்து விளையாட முடியாது இல்லையா? சரி பரவாயில்ல, விடுங்க. ஆனா நீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து கதை கேட்கலாம் இல்லையா? விஜயநகர்ல ஒரு பெண் இருந்தா. அவ பேரு சந்தோஷி. அவ ரொம்ப பேசுறவ. அவளுக்கு பேசுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும். அப்படியே பக்கத்து வீட்ல யாராவது கீழே விழுந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. ஆனா இப்ப தினமும் சுரேஷோட வீட்ல மேவா மலாய் வாங்குறாங்க. ஆனா எனக்கு என்ன வந்தது? அவளுக்கு ஏதோ பெரிய மீன் மாட்டிக்கிச்சு போல இருக்கு. ஆனா எனக்கு என்ன வந்தது? அன்னைக்கு என்னடான்னு பார்த்தா உங்க வீட்டு பெரிய மீனா தூக்கிட்டு வந்தாங்க. வர வச்சவ மீன் குழம்பு செய்யறா, மீனை வறுக்கறா. கிராமத்துல நடக்கிற அத்தனை விஷயங்களை இங்க என்ன நடந்துச்சு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டியது. சரி, எனக்கு என்ன வந்தது? நாளைக்கு திரும்பி வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அது சரி, நாள் முழுக்க மத்தவங்கள பத்தி பேசி பேசி உனக்கு சோர்வே வராதா? அட, நான் மத்தவங்களோட விஷயத்தை பத்தி மட்டும் தானே பேசுறேன். ஆனா நீங்க வெட்டியா நேரத்தை கழிக்கிறீங்க. அதனால எனக்கு என்ன வந்துச்சு? நீங்க இப்படியே இருங்க. நானும் ரொம்ப நாளா சொல்றேன், இந்த இடிஞ்சு போன அறையை இடிச்சிட்டு ஒரு சின்ன அறையா கட்டுங்கன்னு சொல்றேன். ஆனா இது வரைக்கும் நீங்க செய்யவே இல்ல. இந்த இடிஞ்சி போன அறை. ஏ சந்தோஷி, இங்க வந்து கொஞ்சம் பாரு. நம்ம இடிஞ்சு போன அந்த அறை மேல ஒரு அழகான வினோதமான காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கு. வினோதமான காக்காவா? அது என்ன வினோதமான காக்கா? அத பாக்குறதே வினோதமா இருக்கு. இந்த விஷயமும் நல்லா தானே இருக்கு. ஆனா எனக்கு என்ன வந்தது? உண்மையிலேயே இது ரொம்ப வினோதமானதுதான். சரி, நான் சந்தைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆனா ஒரு விஷயம் கவனத்துல இருக்கட்டும். இந்த வினோதமான காக்காவை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. கணேஷ் அந்த சந்தோஷி கிட்ட இந்த காக்காவை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா சந்தோஷியால சும்மா இருக்க முடியுமா? உடனே கிளம்பிட்டா பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக. அட, இது என்ன? சந்தோஷி, நீயா? அட, இப்படியா வருவாங்க? அட, வந்தது போனதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு காலையில ஒரு வினோதமான காக்கா எங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்துச்சு. வினோதமான காக்காவா? ஆனா எனக்கு என்ன வந்தது? நான் அத பார்த்த உடனே உன்னை பார்க்க இங்க ஓடி வந்துட்டேன். அதுல என்ன வினோதம் இருக்கு? அட, அது வெள்ளை காக்கா. வெள்ளை காக்காவா? அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசு. யானை மாதிரி பெருசுன்னா பாரு. என்ன அவ்வளவு பெருசா? அவ்வளவு நீளமான கொம்பு, அவ்வளவு நீளமான வாலு. அப்படியா? அந்த காக்காக்கு வால் இருக்கா? ஆமா, பின்ன என்னவா? சரி, நான் கிளம்புறேன். யார்கிட்டயும் சொல்லிடாத. இப்படி ஒரு விஷயமா? அடுப்பு எரியுதோ இல்லையோ, ஆனா மனசு எரியுது. இப்பயே இந்த விஷயத்த நான் விமலாவதி கிட்ட சொல்றேன். அட, நீ என்னடானா இந்த வளையல் மின்றத பாத்துக்கிட்டு இருக்க? ஆனா அங்க சந்தோஷி மின்ற மின்னல எல்லாரோட கண்ணும் பூத்து போக போகுது. என்ன சொன்ன? விஷயம் என்னன்னா, அவ வீட்டு பக்கத்துல வெள்ளை நிற காக்கா உட்கார்ந்து இருக்கான். வெள்ளை காக்கா, அதுவும் ரொம்ப பெருசு. இந்த விஷயத்த நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். யார்கிட்டயும் இதை சொல்லிடாத. அப்படின்னா என் பாட்டி சொன்னது உண்மைதான். எங்கேயாவது வெள்ளை காக்கா தென்பட்டுச்சுன்னா அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு புதையல் இருக்கும்னு. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க.
எப்பவாவது ஏதாவது எழுதணும்னு நினைக்கும் போது நீ எல்லாத்தையும் சர்வநாசனம் பண்ணிடுற. சர்வநாசம் நம்ம எல்லாருக்கும் தான் நடக்க போகுது. அங்க சந்தோஷியும் கணேஷும் எந்த ஒரு சிரமமும் படாம புதையலுக்கு முதலாளியாக போறாங்க. நீயும் உன்னோட கனவும். கனவு இல்ல, நான் சொல்றது உண்மை. அவங்க வீட்ல இன்னைக்கு வினோதமான ஒரு வெள்ளை காக்கா உட்கார்ந்து இருந்ததா. அது ரொம்பவே பெருசா இருந்ததா. அட என்னன்னு சொல்றது, அது யானை மாதிரி பெருசா இருந்தது. இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அவ வீட்டுக்கு அடியில நிறைய புதையல் மறைஞ்சு கிடக்கு. என்ன இதுதான் விஷயமா? சரியான ஆளுக்கிட்ட தான் விஷயம் போய் சேர்ந்திருக்கு. கமலேஷ், என்னப்பா இந்த பக்கம்? அது சரி, ஏதோ ஒரு வினோதமான பறவை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அறைக்கு மேல இருந்துதாமே. உனக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? இந்த விஷயத்தை வேற யாருக்கும் சொல்லிடாத. அதுலயும் முக்கியமா இந்த விஷயம் அரண்மனை வரைக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. நீ கவலையே படாத கணேஷ், நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நீ சொல்லுவ. கமலேஷ், அவன்கிட்ட சந்தோஷியும் கணேஷும் சும்மா அள்ளி விட்ட கதைய பேராசப்பட்டு இந்த விஷயம் கணேஷ் எந்த இடத்துக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுச்சு. அற்புதம். ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சொத்துக்கும் மேல ராஜாவுக்கு தான் முதல் உரிமை உண்டு. மகாராஜாவுக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புதையலையே எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடுறேன். மிக அற்புதம். சேனாதிபதியாரே, நீங்க எங்க இங்க? எல்லாரும் சௌக்கியம் தானே? இது வரைக்கும் நீயும் சௌக்கியமா இருக்க, நானும் சௌக்கியமா இருக்கேன். அப்படி உன்னோட அறையில இருந்து புதையல் கிடைச்சிருச்சுன்னா புதையலை மறைச்ச குற்றத்துக்காக எல்லாரோட சௌகரியத்துக்கும் ஆபத்து வந்துரும். வீரர்களே, அந்த உடைஞ்ச அறைய தோன்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன? கடைசியில அங்க போய் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புதையலுக்காக அந்த கிராமமே காத்துக்கிட்டு இருந்தது. மகாராஜா, இங்க எதுவுமே இல்லையா? என்ன கமலேஷ், உனக்கு புதையல் இருக்குன்னு தகவல் சொன்னது யாரு? விமலாவதிதான். என் பாட்டி தான் சொல்லுவாங்க, எந்த வீட்டு மாடியில வெள்ளை காக்கா உட்காருதோ அங்க நிச்சயம் ஏதாவது ஒரு புதையல் இருக்கும்னு. இந்த கதையை நான் கூட தான் கேட்டிருக்கேன். வெள்ளை காக்காவை பார்த்தது யாரு? சத்யபாமா தான். வெறும் வெள்ளை நிறம் மட்டும் இல்ல, யானை மாதிரி பெருசா இருந்தது. வெறும் கொம்பு மட்டும் இல்ல, அதுக்கு வாளும் இருந்தது. இதை என்கிட்ட சொன்னது சந்தோஷி தான். ஆமா சொன்னேன்தான். ஆனா என்ன? சீக்கிரமா சொல்லு, இல்லனா நான் உன்னை சிறையில் அடைச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம் சேனாதிபதியாரே, என்ன மன்னிச்சிடுங்க. அது நான் சும்மாதான். எனக்கு என்ன தெரியும்? அது இது உங்களுக்கு எல்லாரும் சொல்லி சொல்லி புதையலுக்கான விலாசமாகும்னு எனக்கு என்ன வந்தது? இன்னையில இருந்து கவனம் இருக்கட்டும், இல்லனா உன் வீட்டோட விலாசம் சிறைச்சாலை ஆயிரும். புறப்படுங்க இங்க இருந்து. வாங்கப்பா, இங்க எதுவுமே இல்ல. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா சந்தோஷி சொல்றத யாருமே கேக்குறது கிடையாது. உங்களுக்கு தோணும் வீடு இடிஞ்சு போனதுல கணேஷ்க்கு என்ன சந்தோஷம்னு. ஏன்னா சந்தோஷியோட பெரிய அப்பாவித்தனத்தை பயன்படுத்துறது மூலமா அவர் வினோதமான காக்கா இருக்குங்கிற பொய்ய சந்தோஷி கிட்ட சொன்னாரு. அந்த காரணத்தினால எந்த ஒரு பொய்யும் சொல்லாம அவர் தன்னோட இடிஞ்சு போன வீட்டை இடிச்சு அந்த இடத்துல பெரிய தோட்டத்தை உருவாக்குனாரு. புரிஞ்சுக்கிட்டாமா? இனிமே நான் என்ன சொன்னாலும் நல்லா யோசிச்சுதான் சொல்லுவேன். அட, இந்த கதை உனக்கு புரிஞ்சிடுச்சா? அதோட தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்ட. இப்ப நான் புறப்படுறேன் வாழையோட காஞ்ச இலைகளை வெட்டுறதுக்கு. If you like this video, subscribe to our channel Murthy Media.